வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சுவையோட ஒரு 50-50 பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 50-50னா என்னன்னு கேட்குறீங்களா? வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை பேனில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ண போகிற ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு எத்தனை ரோல் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங்கை அதிகமாகவோ கம்மியாகவோ பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கணுன்றதுனால தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கூடையே நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா கலக்கட்டும். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இது சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாக மாறிடும். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விடலாம். சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது வெளியே வராமல் இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா கலந்தாச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இது கூட சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டஃபிங். இதே ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம சமோசா, வெஜ் பஃப் இல்லைன்னா சப்பாத்தி ரோல் அது மாதிரி கூட பண்ணலாம். சப்பாத்திக்கு இதை வெறுமனே தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது பிரெட் ஸ்லைசஸை சைடில் இருக்க அந்த ப்ரௌன் போர்ஷனை மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கட் பண்ண வேண்டாம், அப்புறம் ப்ரெட்டோட சைஸ் கம்மியாயிடும். அதனால் கொஞ்சமாக அந்த ப்ரௌன் போர்ஷனை எடுத்தால் போதும். நமக்கு எத்தனை ரோல் தேவையோ அத்தனை ப்ரெட்டை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் இருக்க அந்த ப்ரௌன் போர்ஷனை மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினோன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது, அதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி மாறிடும். அதனால் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2-3 தடவை சுற்றினாலே க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு பவுலில் 2 முட்டையை இது மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தேவைப்பட்டால் இதில் ஒரு சிட்டிகை உப்பு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட பண்ணலாம். இதை நல்லா பீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ரோல் ரெடி பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பிரெட் ஸ்லைசஸை இது மாதிரி ஒரு பூரி கட்டையில் வச்சுட்டு லேசாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோன்னா நல்ல ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக மாறிடும். இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக வச்சுட்டு ரோல் பண்ணலாம். நம்ம எடுத்திருக்க பிரெட் ஸ்லைஸில் மாய்ஸ்சர் இருந்ததுன்னா நமக்கு இது நல்லா ஈஸியாக ரோல் பண்ண வரும். சப்போஸ் பிரெட் ஸ்லைசஸ் ட்ரையாக இருந்ததுன்னா நான் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நான் இப்போ இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் ஒரு ஈர துணி எடுத்துகிட்டு பிரெட் ஸ்லைசஸை அது மேலே வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை அது மேலே ஊற்றிட்டு லேசாக இது மாதிரி அழுத்தம் கொடுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அழுத்தினோன்னா நல்லா சாஃப்டாக மாறிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இது உள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணி விட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடில் பண்ணும்போது பிரெட் ஸ்லைசஸ் வந்து விரிசல் விழாமல் நல்ல ஈஸியாக நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியும். எல்லா பிரெட் ரோலும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை பால் அந்த கலவையில் இதை போட்டு டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இதை போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். கையால் பண்ணோன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதனால் இது மாதிரி ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா ரோலையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும், அப்போ தான் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்பவே கிறிஸ்பியான ஸ்பைசியான 50-50 பிரெட் ரோல் ரெடி ஆகிடும். சுட சுட நம்மளோட பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் பரிமாறிடலாம். 50-50 பிரெட் ரோல்னால் என்னன்ட்டு கேட்டிங்க இல்லையா? இதை நான் சொல்கிறத விட நீங்களே கெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். கெஸ் பண்ணுங்கள், நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you.